இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக். பஜாஜ் நிறுவனம் தன்னுடைய ஃப்ரீடம் 125 அப்படிங்கிற பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை இந்த டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா 330 கிலோமீட்டர் நம்மளால போக முடியும். அதாவது சிஎன்ஜி கெப்பாசிட்டின்றது 2 கிலோ, 1 கிலோ சிஎன்ஜிக்கு 100 கிலோமீட்டர்ஸ் இன்டூ 2 போட்டா 200 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் 2 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோலுக்குன்னு கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 65 கிலோமீட்டர் போகும். ஸோ 330 கிலோமீட்டர் போகக்கூடிய இந்த பஜாஜ் ஃப்ரீடம் 125 வர்த் இல்லையா? இதோட பிளஸஸ் என்ன, மைனஸ் என்ன, வண்டியை நான் ஓட்டி பார்த்துட்டேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது என்ன அப்படின்னா ஒரு 5 ஃபீட்டுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி கொஞ்சம் குள்ளமான வண்டி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா அதோட ஹைட் அந்த லெவல்ல தான் இருக்கு. இல்ல 2 கிலோ சிஎன்ஜி டேங்க் இருக்கனால வண்டி கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வண்டியோட வெயிட்டை கம்மி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதோட ஸ்கெலிட்டன் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்ணது மேக்ஸிமம் ஃபைபர் ஷீல்டு தான். இதோட சிஎன்ஜி டேங்க் வைக்கிற இடத்தை எடுத்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி தான் பேட்டரி இருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் சேஃபா தான் இருக்கணும். பஜாஜ் மாதிரி நிறுவனங்கள் நிறைய R&D பண்ணி தான் ஒரு பைக்கை கொண்டு வராங்க. அண்ட் இது ஒரு சேஃப்டியான வண்டியா தான் இருக்கணும். பிளஸ் இந்த வண்டியோட இன்னொரு நெகட்டிவா எனக்கு பட்டது என்ன அப்படின்னா இந்த வண்டியில ABS கிடையாது, CBS தான் இருக்கு. அதாவது காம்பி பிரேக் சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட மேக்ஸிமம் டார்க் பவர் பார்த்தோம் அப்படின்னா 9.7 Nm. ஸோ வண்டியில கிக்கரும் இருக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நல்ல ஒரு LED லைட் கொடுத்திருக்காங்க. இதுல 3 வேரியன்ட் இருக்கு. 125 ட்ரம், 125 ட்ரம் வித் LED, 125 டிஸ்க் LED அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வேரியன்ட்டுக்கும் 5000 தான் வித்தியாசம். பேசிக் வேரியன்ட் 95,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் வேரியன்ட்டே 110 தான், அதாவது 1,10,000. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் தான். இதுக்கப்புறம் இதுல இன்சூரன்ஸ், RGO சேர்த்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 25,000 உங்களுக்கு எக்ஸஸாவே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ப்ளூ, ரெட், ஒயிட், கிரே அப்படிங்கிற டைப்ல அறிமுகம் ஆகுது. வண்டியோட ஓடோமீட்டர் டிஜிட்டல் ரொம்ப கிளாரிட்டியா, அங்க ஒரு USB போர்ட் இருக்கு சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. சிஎன்ஜி எவ்வளவு கெப்பாசிட்டினும் பெட்ரோல் எவ்வளவு கெப்பாசிட்டினும் தனித்தனியா காமிக்குது. சோ வண்டி எக்ஸாக்டா 124.58 cc. வண்டியை நம்ம த்ராட்டல் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா தான் இருக்கு. அண்ட் கேட்கறதுக்கு அவ்வளவு அக்வர்டாலாம் இல்ல. சோ வண்டியை நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் வண்டி கொஞ்சம் வெயிட்டா இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்ட்டாவே இருக்கு. பைக்ல நிறைய நேரம் டிராவல் பண்றவங்களுக்கு, மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு, டெலிவரி பாய்ஸ்க்கு ஒரு ஏத்த வண்டியா இந்த வண்டி இருக்கும். சிஎன்ஜியோட ரேட் ஒரு கிலோக்கு 87 ரூபா அப்படிங்கறனால இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டியா இருக்கும். இந்த வண்டி மார்க்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இந்த வண்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வண்டியை நீங்க டிரைவ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம JFK தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.